அத்தியாயம் 13. வெகு நாட்களுக்கு பிறகு அயர்ந்து உறங்கியிருந்தவள் மெல்ல எழ முயல இடையில் இருந்த கரம் அழுத்தி பிடித்து கொண்டு அவளை எழவிடாமல் செய்தது. அவனது செயலில் கண்கள் விரிய திறந்து தான் இருக்கும் இடத்தை பார்த்தவளின் மனம் தான் காண்பது கனவல்ல என்று ஊர்ஜிதப்படுத்தியது. ஒரே நாளில் தன் வாழ்வு மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவளுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அவள் எழ முயன்றதிலிருந்து அரைவாசி கண்ணை திறந்து கொண்டு அவளை கவனித்து கொண்டிருந்தவனுக்கு அவளது மனநிலை நன்றாக புரிந்தது. வலுக்கட்டாயமாக தன் அருகே இழுத்து கொண்டவன், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு சத்யா என்றான் முதுகை வருடி கொடுத்தபடி. அவன் நெஞ்சில் மேலும் நன்றாக முகம் புதைத்து கொண்டவளின் கண்கள் கண்ணீரை சொரிய, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து யாரும் என்கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை பேசினதில்லை இலா. சின்ன அணைப்பு, தலைவருடல், அன்பான வார்த்தைகள் எதையுமே கேட்டதில்லை. எல்லாமே கடமைக்காக மட்டுமே நடந்தது என்றாள். எல்லாவற்றுக்குமே காரணங்கள் இருக்கு சத்யா, ஆனால் இனிமே உனக்கு நான் இருக்கிறேன் என்றான் மேலும் இறுக்கி அணைத்தபடி. நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேனா இப்படி மூச்சு விடாமல் பிடிச்சிக்கிட்டா என்றாள் சிரிப்புடன். அவளது இயல்பான குறும்பு பேச்சில் அதிர்ந்து பின் சிரிப்புடன் விடுவித்தவன் அவளது தலையில் தட்டி, எப்பவும் இப்படி சிரிப்போடு இரு சத்யா என்றான். அவனிடமிருந்து விலகி குளியல் அறைக்கு சென்றவள் குளித்து முடித்து புது மலராக வெளியே வர, படுக்கையில் ஆனந்தமாக சயனித்து கொண்டிருந்தவன் அவளை பார்த்து கண்களை சிமிட்ட வெட்க புன்னகையுடன் ஒற்றை விரலை காட்டி மிரட்டிவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டாள். அவனும் எழுந்து குளிக்கச் சென்றுவிட இருவருக்குமாக காஃபி டிஃபன் தயாரிக்கத் தொடங்கினாள். அங்கே மங்களத்தின் வீட்டிலோ காலையில் எழுந்ததிலிருந்து போராட்டம். சத்யாவை விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தவருக்கு தானே காபி போட்டு குடிக்க எரிச்சல் எழுந்தது. அவளை மனதார திட்டிக் கொண்டே காஃபியை போட்டு குடிக்க அது வாயில் வைக்க வழங்கவில்லை. நெஞ்சு முட்ட ஆத்திரம் இழ, அந்த எடுபட்ட செருக்கியை எப்படியாவது அவன்கிட்டேருந்து பிரித்து இழுத்துட்டு வந்துடணும் என்று கருவிக்கொண்டார். சகுந்தலாவின் வீட்டில் உரிமையோடு படுத்திருந்த ராதா, மா இவ அவனை எப்படிமா பிடிச்சா? நீங்கள் இருக்கும்போது எப்படி விட்டீங்க? நல்லா வசதியானவனாக வேற இருப்பான் போல என்றாள் புகைச்சலுடன். அவளது பிள்ளைக்கு காலை உணவை ஊட்டி கொண்டிருந்தவர், வாடகைக்கு தான் வந்தான், அதுக்குள்ளே எப்படின்னு தான் புரியல என்றார். அவர்கள் மும்மரமாக பேசிக்கொண்டிருக்க வீட்டின் வாயிலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வேகமாக எழுந்து சென்று ஜன்னல் வழியே பார்த்தாள். காரில் இருந்து இரு பெண்கள் இறங்கி செழியன் வீட்டை நோக்கி செல்வதை பார்த்தவள், மா யாரோ 2 பொம்பளைங்க அவன் வீட்டுக்கு வராளுங்க என்றாள். உணவை கொடுத்து குழந்தையின் வாயை துடைத்து விட்டவர், அவன் ஆத்தாளா இருக்குமா? இவன் இவளை கட்டிக்கிட்டதை தெரிஞ்சு வந்துருப்பாளுங்களோ என்றார் யோசனையாக. அவர் முன்னே அமர்ந்தவள், மா இதுதான் நல்ல சமயம். அவன் அம்மா முன்னாடியே அவளை அசிங்கப்படுத்தி எல்லோரையும் ஓட விட்டுடலாம். அப்போ அந்த அம்மா இவ்வளவு மோசமான பொண்ணா என் வீட்டு மருமகளான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும் என்றாள். இதுவும் நல்ல யோசனையாக இருக்கே என்றவர், என் ராசாத்தி என்று அவளுக்கு நெட்டி முறித்து கொண்டு, போய் உங்கள் அம்மாலையும் அழைச்சிட்டு வா என்றார். அதே நேரம் செழியனின் வீட்டு வாசலில் நின்ற இரு பெண்களும் கதவை திறப்பதற்காக காத்திருக்க, அந்நேரம் எதிர் வீட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த ராதா அவர்களை முறைத்துவிட்டு கீழே சென்றாள். வாயில் மணி அடிப்பதை கேட்டு கதவை திறந்தவள் அங்கே நின்றிருப்பவர்களை கண்டதும் மரியாதையுடன் நகர்ந்து, வாங்க அத்தை, வாங்க ஆண்டி என்றாள் சிரிப்புடன். அவளை பார்த்து மென் சிரிப்புடன் உள்ளே சென்றவர் சோஃபாவில் அமர்ந்துவிட, செழியன் எந்திரிச்சிட்டானா சத்யா என்றார். குளிச்சிட்ருக்கார் அத்தை என்றவளின் பார்வை புதிதாக வந்தவர் மீது பதிந்து விலகியது. அவளது பார்வையை புரிந்திருந்தாலும் அவளிடம் எதுவும் சொல்லாமல், சரோ நீ கொஞ்ச நேரம் அந்த அறையில் இரு என்றவர் மருமகளிடம் திரும்பி, சரோவை அங்கே கொஞ்சம் உட்கார வைமா சத்யா என்றார். அவர் யாராக இருக்கும் என்ற யோசனையோடு அதை வெளியில் கேட்க முடியாமல், வாங்க ஆண்டி என்று அழைத்து கொண்டு இன்னொரு அறைக்கு சென்றாள். அங்கே சென்றதும் அவரின் கைகளை அவளை பிடித்து லேசாக வருடி கொடுத்தது. அவரது கண்களில் கண்ணீரின் சாயல். ஏனோ அவரின் செயலில் அவளது நெஞ்சிலும் இனம் புரியாத ஒரு உணர்வு எழுந்தது. அதற்குள் குளித்து முடித்து அறையை விட்டு வெளியே வந்தவன் அங்கு அன்னையை கண்டதும், வந்துட்டீங்களாமா என்றான். வந்துட்டேன் சரியா, நீ சீக்கிரம் தயாராகு. நான் வரும்போது அந்த பொண்ணு கீழே ஓடிச்சு, கூடிய சீக்கிரம் பஞ்சாயத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்றார். அவனது கண்கள் சத்யாவை தேட அதை புரிந்து கொண்டவர், சரோவை உள்ள அழைச்சிட்டு போயிருக்காப்பா என்றார் அவனுக்கும் புரியும் வகையில் தலையசைத்து. யோசனையுடன் சரிமா என்று திரும்பியவனை கலைத்தது கதவு தட்டப்படும் ஓசை.
இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சத்யாவிற்கும் கேட்க சரோவை அங்கே அமர வைத்துவிட்டு வெளியே வர செழியன் போய் தர என்றான். வேகமாக சென்றவள் கதவை திறந்ததும் அங்கே நின்ற மூவரையும் கண்டு ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றாள். அவர்களோ அவளை ஆத்திரமாக பார்த்துவிட்டு சகுந்தலா மட்டும் முன்னே இந்தா தள்ளு வழியை மறைச்சிக்கிட்டு என்றவர் அவளை ஒரு கையால் நகர்த்திவிட்டு உள்ளே நுழைந்தார். மற்றவர்களும் அவரை தொடர்ந்தனர். அதிர்ந்து போய் நின்றவள் அவர்கள் பின்னோடு சென்று ஓரமாக நிற்க சகுந்தலா செழியனின் அம்மா ராஜலட்சுமி முன் நின்று, என்னம்மா உங்களை பார்த்தா நல்ல குடும்பமாக தெரியுது, ஆனால் உங்கள் பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானே, கேட்க மாட்டீங்களா என்றார் இகழ்ச்சியாக. மகனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்து நின்ற ராஜலக்ஷ்மி, நீங்கள் என் மருமகளுக்கு யாருங்க என்றார். அந்த கேள்வி மகனும் கேட்டிருக்க அதில் கடுப்பானவர், நான் இந்த வீட்டில் பல வருஷமாக குடியிருக்கேங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்தவனோட அடித்த கூத்தையெல்லாம் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இப்படி ஒரு பொண்ணை உங்கள் பையனுக்கு திருட்டு கல்யாணம் செஞ்சுட்டு வந்திருக்கான் என்றார். சகுந்தலாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மங்களத்தின் பக்கம் பார்த்தவர், நீங்கள் தானே அவளோட அம்மா, ஆனால் ஏன் இவங்க அவ்வளோ பேசுகிறாங்க என்றார் கேலியாக. தன்னை அவமதித்து மங்களத்திடம் பேசுவதைக் கண்டதும் கொதித்து போன சகுந்தலா, என்ன மங்களம் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிற, கேளு என்று தூண்டிவிட்டார். அதுவரை பொறுமையாக இருந்த மங்களம், நான் வளர்த்த பொண்ணு தான், ஆனால் இவளை பெண்ணாக பெற்றதுக்கு கேவலப்படுத்திட்டா. இவளை மாதிரி ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு போகிறதெல்லாம் அசிங்கம் என்றார் அருவருப்பாக முகத்தை வைத்தபடி. அவர்கள் பேசுவதை கேட்டு முகத்தில் இரத்தப்பசை இழந்து கண்கள் எந்த நேரமும் கண்ணீரை சிந்துமோ என்று தயாராக இருக்க கதவை பிடித்தபடி நின்றிருந்தாள். செழியனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. சகுந்தலாவையும் மங்களத்தையும் பார்த்தவர், என்னோட முழு சம்மதத்தோட நானே முன்னின்று நடத்தி வச்ச கல்யாணத்தை எப்படி திருட்டு கல்யாணம்னு சொல்கிறீங்க என்றார். என்னது, நீங்களே நடத்தி வச்சிங்களா என்று அதிர்ந்த ராதா ஆங்காரமாக, ஏங்க பெண்ணோட அம்மா கிட்ட கேட்கணும்னு தோணவே இல்லையா என்றார் ஆத்திரமாக. அவளை கேவலமாக பார்த்தவர், யார் சொன்னா, பெண்ணோட அம்மாவோட முழு சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்தது என்றார். அவர் அப்படி சொன்னதும் இருவரும் மங்களத்திடம் பாய்ந்தார்கள். நீயே அவளை விரட்டி விட்டுட்டு இப்போ ட்ராமா பண்ணுறியா? இல்லையே, நான் சம்மதம்லாம் கொடுக்கல, எனக்கு இவ கல்யாணம் பண்ணிக்க போகிறதே தெரியாது என்று கத்தினார். அங்கிருப்பவர்களை மறந்து தங்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு நின்றனர் மூவரும். ராஜலட்சுமியும் செழியனும் கைகளை கட்டிக்கொண்டு அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சத்யாவோ எந்த நேரம் மயங்கி சரிவோம் என்கிற நிலையில் இருந்தால். சற்று நேரம் வரை அவர்கள் அடித்து கொண்டிருக்க முதலில் சுதாரித்து கொண்ட சகுந்தலா, என்ன எங்களை குழப்ப பார்க்குறீங்களா என்றார் கோபமாக. கம்பீரமான புன்னகையுடன், நான் தெளிவாகத்தானே சொன்னேன் என்றார். மங்களம் ஒரு நாளும் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டா என்றார் அழுத்தமாக. தேவையில்லையே, சத்யாவோட அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன், மங்களம் கொடுத்தாங்கன்னு சொல்லலையே என்றார். ராதா கடுப்பாகி, என்ன உளர்றீங்க, எங்கள் அம்மா தானே சம்மதம் கொடுக்கணும் என்றாள் ஆங்காரமாக. இதற்கு மேலும் அவர்களை அலைக்கிழிக்க விடாமல், சரோ இங்கே வா என்று அழைத்தார் ராஜலட்சுமி. அதுவரை அறைக்குள் இருந்த அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் மெல்ல அடியெடுத்து ஹாலிற்குள் வந்தார். அலட்சியமான பார்வையுடன் திரும்பி பார்க்க அங்கே வந்து கொண்டிருந்தவரை கண்டதும் சகுந்தலா மங்களம் இருவருக்கும் இதயம் துடிப்பை நிறுத்தியது. இருவரின் விழிகளும் தெரித்து விழும் அளவிற்கு சரோவை பார்த்தனர். முதலில் அதிர்ச்சி அடைந்து பின்னர் சுதாரித்து கொண்ட மங்களம் வேகமாக சரோவிடம் சென்று அவரது தோள்களை பற்றி, ஏய் நீ எப்படி இங்கே வந்த, நீ சாகலையா என்று கேட்டு உலுக்கினார். விரக்தியான பார்வையுடன், நீயே உயிரோடு இருக்கும்போது நாயே சாகணும் என்றார் அழுத்தமாக.